பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உங்களை எல்லாரையும் அதிகமாய் ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ச்சியாக நாம் தேவனுடைய தலையீடு என்கிற தலைப்புல ஒவ்வொரு நாளும் இந்த நிலவின் ஒளியில கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் தேவன் எப்படியெல்லாம் தலையிட்டார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே ஒரு 4 பகுதியாக நாம் படித்தோம். தொடர்ச்சியாக உங்களோடு கூட இன்னும் சில காரியங்களை நான் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைக்கு ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல தேவனுடைய தலையீடை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆதியாகமம் 13ஆவது அதிகாரத்துல வேதம் விவிதமாய் சொல்கிறது. 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் ஆண்டவருடைய தெய்வீக திட்டத்தின் அடிப்படையில வழிநடத்தப்பட்டு அவனுடைய மந்தையை தேவன் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மையை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். ஆபிரகாமால் வழிநடத்தப்பட்ட, ஆபிரகாமோடு வழிநடத்தப்பட்ட அவருடைய சகோதரனுடைய மகன் லோத்து அவனோடு கூட பயணித்து வரும் பொழுது அவருடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வருகிறது. வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் லோத்தை அழைத்து, நாம் சகோதரர், நமக்கு பிரச்சனை வேண்டாம், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு கூட அந்த இடத்துல ஆபிரகாம் நடந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தலையிடுவார் என்று கேட்டால், நம்ம வாழ்க்கையில எப்ப விட்டு கொடுக்க பழகிறோமோ, பெருந்தன்மையோடு நடக்க பழகிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் தலையிடுவார். ஆபிரகாமை பார்த்து அதே 13ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் 17வது வசனம் 18வது வசனம் வீதமாய் சொல்கிறது, நீ எழுந்து தேசத்தின் நீளம் எம்மட்டோ அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்வில் ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் கொடுத்து அவரை ஆசீர்வதித்ததை இந்த 13வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா எல்லைகளிலும் ஆபிரகாமை தேவன் விஸ்தாரப்படுத்தினார். அவருடைய ஆசீர்வாதங்களை விஸ்தாரப்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பெருந்தன்மை. இன்றைக்கும் கூட தேவன் உங்கள் வாழ்வில் தலையிட வேண்டும் என்று விரும்புகிறார். எப்பொழுது அவர் தலையிடுவார் என்று கேட்டால், என்றைக்கு நீங்கள் விட்டு கொடுக்க பழகுகிறீர்களோ, ஆமென், உங்க வாழ்க்கையில என்றைக்கு நீங்கள் பெருந்தன்மையோடு நடக்க பழகுகிறீர்களோ, என்றைக்கு ஆமென் உங்களுக்கு விரோதமாக ஒருவர் பேசும்போதும் நடக்கும் போதும் செயல்படுத்தும் போதும் அவர்களை அழைத்து அவர்களோடு கூட மன ஒப்புரவாகி அவர்களை நேசித்து அவர்களுக்கு விட்டு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறீர்களோ, அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்வில் தலையிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் இந்த காணொலியை பார்க்கிற உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. என் அன்புக்குரியவர்களே, நமக்கு பெருந்தன்மை ரொம்ப தேவை. நம்ம விட்டு கொடுக்கிற மனநல நமக்கு தேவை. இறங்கி போகிற மனநல நமக்கு தேவை. சில நேரங்கள்ல ஸ்டேட்டஸ் அப்படின்ற அந்த அனுபவம் நம்ம லைஃப்ல நம்மளை இறங்க விட மாட்டேங்குது. விட்டு கொடுக்க முடியல. நான் எந்த தவறு செய்யல, நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும், நான் எதுக்காக இறங்கி போகணும், அப்படி பல கேள்விகளை நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்களோட பேசுவாராக. பெருந்தன்மையோடு நடக்க பழகுங்கள். தவறு அவர்கள் பக்கமாகவே இருந்தாலும், நீங்கள் விமர்சிக்கப்பட்டாலும், உங்கள் மேல் தவறை சுட்டி காட்டினாலும், நீங்கள் இறங்கி போக உங்களை ஒப்புக் கொடுங்கள். பெருந்தன்மையோடு நடக்க ஒப்புக் கொடுங்கள். மன்னிக்க ஒப்புக் கொடுங்கள். தேவன் உங்கள் குடும்பத்தில் தலையிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார். உங்கள் திசைகளின் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார். நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் உங்களுக்கு செய்து ஆண்டவர் உங்கள் வாழ்வில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க தலையிடுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் இந்த இரவு நேரத்தில் தலையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ நெருக்கடிகளும் அவமானங்களும் ஆண்டவரே இழிவான வார்த்தைகளும்
ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே பழிச்சுமைகளையும் சுமந்தாலும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஆண்டவரே இறங்கி போகிற விட்டு கொடுக்கக்கூடிய ஆண்டவரே பெருந்தன்மையோடு நடக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அப்படி இந்த வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரை விட்டு கொடுக்கிற மனநிலையோடு பெருந்தன்மையோடு நடக்கக்கூடிய குடும்ப உறவுகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குடும்ப வாழ்வில கர்த்தர் தலையிடுவீராக. அவர்கள் நினைத்து பார்த்திராத எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்தி கொடுப்பீராக. பெரிய காரியத்தை செய்தரலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. பெருந்தன்மையோடு இருந்து விட்டு கொடுத்து பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய விளைவையும் ஒரு பெரிய விளைச்சலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். Have a good night. God bless you.